Good day all. Welcome back to Elizabeth Teachers. படிக்கலாம் வாங்க. Rapid revision sessionல நம்ம இருக்கோம். லாஸ்ட் இதுல பார்ட்ல 17th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ 2 மார்க்கும் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கும் சேர்ந்தே பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க படிச்ச ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்க காதுல மட்டும் இதை கேளுங்க, உங்க கண்ணுல பாருங்க போதும். நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ so much. சரி, before starting the class, Lord Heavenly Father, thank you so much for this wonderful time. Help us to learn wisely, Lord. Give the children good understanding capacity. In Jesus' name, I pray. Amen. Okay, different seasonal breeders and continuous breeders. Differentiate. சீசனல் பிரீடர்ஸ்க்கும் கண்டினியூஸ் பிரீடர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் கேட்குறாங்கம்மா. இது எப்பவுமே ஒரு ஈஸி கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். தி அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் அட் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த இயர். ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சீசனல். சீசன்ல பிரீட் பண்ணுச்சுன்னா சீசனல் பிரீடர்ஸ், அவ்வளவுதான். கண்டினியூஸ் பிரீடர்ஸ்னா த்ரூ அவுட் தேர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அது பிரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரீப்ரொடியூஸ் நடந்துகிட்டே இருக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் ஹனி பீஸ் அண்ட் ரேபிட். இதுக்கு சீசனலுக்கு ஃப்ராக்ஸ் அண்ட் லிசர்ட்ஸ். ஓகேவா? சீசனல் பிரீடர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் பிரீடர்ஸ் டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் வாட் இஸ் என்சிஸ்ட்மெண்ட்? இந்த டேர்மை தயவு செய்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்சிஸ்ட்மெண்ட் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன எக்ஸாம்பிள்? அமீபாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய உணவு, ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், ஃபுட் அண்ட் கிளைமேட்டிக் டெம்பரேச்சர். ஓகேவா? இது அன்ஃபேவரபிளா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ரீடிங்லயோ ரீப்ரொடக்ஷன்ல அவங்க பங்கு பெற மாட்டார்கள். தே கிவ் ரெஸ்ட். அதனாலதான் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ணுது? அமீபா வித்ட்ராஸ் இட்ஸ் சூடோபோடியா. சூடோபோடியாவை, அந்த ஃபால்ஸ் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை அமீபா வித்ட்ரா பண்ணிக்குது. அப்ப சூடோபோடியா, அங்க நம்ம ஹைட்ரால பட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்க அமீபால சூடோபோடியா அது வித்ட்ரா ஆகி வெளியே வருது. அண்ட் இட் secretes a protective chitinous cyst wall. வெளியே வர்றது மட்டும் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெளியே வர்றது. அப்புறம் இட் secretes a protective and chitinous cyst wall around it and becomes inactive. எப்படி அது இன்ஆக்டிவா மாறுது? ரெஸ்ட் எப்படி கொடுத்துக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சூடோபோடியா வித்ட்ரா ஆகி அமீபால இருந்து வித்ட்ரா ஆகி வெளியே தன்னுக்கு தானே அதற்கு சுற்றுப்புறமாக ஒரு ப்ரொடெக்டிவாவும் அண்ட் கைட்டினஸ் சிஸ்ட் வால கட்டி கொள்ளுகிறது. அப்ப அதுக்கு கூட்டுக்கு உள்ள இன்ஆக்டிவா மாறுகிறது. ஓகேவா? என்சிஸ்ட்மெண்ட் அமீபா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் கேன் பி ஆஸ்க்ட். ஓகே, வாட் ஆர் சூடோபோடியோஸ்போர்ஸ் ஆர் அமீபுலே? அம்மா, இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். என்னன்னா, இப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல வித்ட்ரா ஆகுது இல்ல, ஒரு செல் வால்குள்ள, சிஸ்ட் வால்குள்ள ஒரு வாலை கட்டிக்குது, உள்ள போய் இன்ஆக்டிவ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப இங்க என்னன்னா, கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஆகும்போது என்னது, டெம்பரேச்சர், ஃபுட், வாட்டர் இதெல்லாம் கரெக்டா ஆயிடும்போது இந்த என்சிஸ்டட் அமீபா இருக்குல்ல, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஒன்னு உள்ள பதுங்கி இருக்கே, அது இங்க உள்ளவே டிவைட் ஆகும். டிவைட் ஆகி மல்டிபிள் ஃபிஷன்ஸா மாறுகிறது. நிறைய குட்டி 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 குட்டியா மாறுது. அப்புறம் அது உடஞ்சி வெடிச்சு ஒண்ணுனா வெளியே வரும். இதுக்கு பேரு அமீபுலே அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா சூடோ போடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்போர் வழியாக, இந்த இது வழியாக வெடித்து வெளியே வருகிறது. ஓகே, able to get me? இப்ப என்ன பாயிண்ட் சொல்லணும் நீங்க சொல்லுங்க. When conditions become favorable, encysted amoeba divides by multiple fission. இது ஞாபகம் வச்சுக்கணும். பைனரி ஃபிஷனுக்கு போயிடக்கூடாது, மல்டிபிள் ஃபிஷன். அப்புறம் மல்டிபிள் ஃபிஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அமீபாவும் உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்துடணும். அண்ட் தே ப்ரொடியூஸ் மைன்யூட் அமீபே. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இப்ப 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வித்தியாசம் பார்த்துருங்க. ரீப்ரொடக்ஷன் இங்க ஏ செக்ஷுவல்ங்கிறதுனால சிங்கிள் பேரண்ட் தான்.
ரீப்ரொடக்ஷன் இங்க செக்ஷுவல்ங்கிறதுனால 2 பேரண்ட் கண்டிப்பா இருக்க வேண்டும். அப்புறம் இங்க ஐடென்டிக்கலா வரும். இதோ இங்க பாருங்க. ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்பிரிங்ங்கிறது குழந்தை இல்லையா? யங் ஒன் இல்லையா? தே ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். இந்த டேர்ம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த சிங்கிள் பேரண்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல்ங்கிற டேர்ம் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் இட் டேக்ஸ் பிளேஸ் வித்வுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமீட்ஸ் அப்படின்ற வார்த்தையும் இருக்கணும். வித்வுட் இன்வால்வ்மெண்ட். அப்ப இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட். able to get me? செக்ஷுவல் பாருங்க, அப்படியே ஆப்போசிட். இங்க டூ பேரண்ட்ஸ் டேக்ஸ் வித் தி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் தி கேமெட்ஸ் லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியேஷன். ஏன் வேறுபடும்? ஒன்றும் இரண்டும், அதாவது ஒரே மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. நிச்சயமாகவே மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க 22nd கொஸ்டினுக்கு வந்துடலாம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். அம்மா, டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்வர்ஸ் நீட்டமா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சோம். எக்ஸாம்பிள் வந்து பாரமீஷியம் சொன்னோம். பாரமீஷியம் பிடி பீரியட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போன வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு எழுத முடியும். plane of division runs along the transverse axis. அப்புறம் in paramecium macronucleus தான் ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் ஆகும். இந்த மேக்ரோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. மேக்ரோநியூக்ளியஸ் வந்து மைட்டாசிஸ் மூலமா டிவைட் ஆகும். மைக்ரோநியூக்ளியஸ் வந்து மைட்டாசிஸ் மூலமா. இது பாருங்களேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ நியூக்ளியஸ் மை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கூட 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீட்ல கூட கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் பாரமீஷியம் அண்ட் பிளனேரியா ரெண்டுமே பிபி அப்படிங்கிறதுனால பிடி பீரியடை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் பாருங்க. பிளேன் ஆஃப் டிவிஷன் ரன்ஸ் அலாங் த லாங்கிடியூடினல் ஆக்சிஸ். லாங்கிடியூடினலா இது வந்து இது டிரான்ஸ்வர்ஸ், இது லாங்கிடியூடினலா இது என்ன ஆகுமா? பிரியும். அப்புறம் எக்ஸாம்பிள் பிளாஜிலேட்ஸ்ல பிளாஜில்லம், இது இப்படி இருக்கிறது தானே பிளாஜில்லம். இந்த பிளாஜில்லம் இஸ் ரீடைன்ட் பை ஒன் டாட்டர் செல். மா இப்படி தாண்டா பிரியும், இப்படி பிரியும். இதுல இந்த ஒரு இதுல டாட்டர் செல் ஒண்ணு வந்து அப்படியே ரீடைன் ஆயிடும் by one daughter cell. The new basal granule forms a flagellum into the other daughter cell. இன்னொன்னு இங்க பேசல் செல் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த பேசல் செல் மூலமா இன்னொன்னுக்கு, ஏன்னா 2 ஃபிளாஜிலம் வரணும்ல, அதனால அப்ப இது இப்படி 2 பிரியுதுன்னு வச்சுக்கோங்கடா. இங்க பேசல் செல்ல இருக்கிறதுனால இங்க ஒரு ஃபிளாஜிலம் வரும். இங்க பேசல் செல்ல இருந்து இன்னொரு ஃபிளாஜிலம் இதுக்கு உருவாகும். இப்ப 2 பேரு உருவாகிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் யூக்ளினா அண்ட் ஓட்டிசெல்லா. ஹோப் அவசரமா நம்ம ரீகால் பண்றதுனால நம்மளும் வேகமா படிச்சுட்டு இருக்கோம். டிஃபரன்ஷியேட், இது ஒரு முக்கியமான கேள்வி. அதேதான், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னா இது ரெண்டையும் கேட்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க மார்க் எடுத்துட்டோம், பாஸ் ஆவது ஆகட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதுல ஈஸி கேள்வி கேட்டு வச்சிருவாங்க. The fusion of male and female gametes takes place outside the body. வாட்டர்ல நம்ம ஃப்ராக் எல்லாம் கூட பார்த்திருக்கோம் இல்லையா? நான் 11th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாவே நம்ம இதை படிச்சோம். தண்ணியில அவுட் சைடு த பாடி. எது? ஃபிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன போட்டு போயிடும்னு சொல்லியிருக்கேன், முட்டை போட்டுட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக் இங்க இருக்கு, அப்புறம் மேல் ஃபிஷ் கிட்ட இருந்து ஸ்பெர்மும் இங்க கிளவுடடா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். 2 ஃபிஷ்ஷும் சம்பந்தமே இல்லை, போயிருவாங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற எக்கும் தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்பெர்மும் இங்க உருவாகி கனெக்ட் ஆகி ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ஃப்ராக் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிஷஸ், ஸ்பாஞ்சஸ். ஓகே, இன்டர்னல்னா விதின் த பாடி. இந்த டேர்ம் இருக்கணும், விதின் த பாடி. இது அவுட் சைட் த பாடி. இதுதான் கீ டேர்ம். ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் எக்ஸாம்பிள். ஓகே, ரைட் a short note on conjugation. கான்ஜுகேஷனை ஒரு இதை பார்த்துக்கலாம். The temporary union. கான்ஜுகேஷன்னா நிரந்தரமா கிடையாது. Temporary union of 2 individuals of the same species. கான்ஜுகன்ஸ், இந்த இணையிற ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குல்ல, அதை கான்ஜுகன்ட் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். They exchange what? The amount of நியூக்ளியர் மெட்டீரியலை இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். பாக்டீரியா கூட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லும்போது கான்ஜுகேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் புரியுதா? ஓகே, then they get separated among
காமன் அமாங் சீலியேட்ஸ். சீலியேட்ஸ் இது ரொம்பவே காமனா இருக்கு. எக்ஸாம்பிள் பாரமீஷியம் சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததுக்கு போலாம். இதுல 3 மார்க் கொஸ்டின்ஸ் அம்மா. அப்ப 3 பாயிண்ட் இருக்குதான்னு சொல்லி பாத்துக்கணும் நீங்க. வாட் ஆர் த 3 phases ஆஃப் லைஃப்? இது நம்ம நல்லாவே படிச்சு திரும்ப 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 படிச்ச ஆன்சர்ல. ஜுவினைல் ஃபேஸ். ஜுவினைல் அப்படின்னாலே குழந்தைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுவினைல் பீரியட் ஆஃப் growth பிட்வீன் பர்த்துக்கும் ரீப்ரடக்டிவ் மெச்சூரிட்டிக்கும் இடையில இருக்கிறது. அப்போ 0ல இருந்து சே அபவுட் 12 இயர்ஸ். 12 இயர்ஸ்ல தான் பியூபர்ட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஏஜை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜுவினைல் ஃபேஸ்ன்னு சொல்றோம். ரீப்ரடக்டிவ் ஃபேஸ்ங்கிறது அந்த குழந்தை அந்த பிள்ளை வந்து பியூபர்ட்டி அடைஞ்சிட்டா, வயசுக்கு வந்துட்டா, மெச்சூர் ஆயிட்டா. அப்ப இங்க வந்து எக்கெல்லாம் என்னது ஓவம் வந்து மெச்சூர் ஆகி ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் அவுட் ஆகுறதா நம்ம மென்ஸ்ட்ரேஷன் சொல்றோம். இந்த பீரியட்ல இருந்து இந்த ஏஜ் ஆஃப் 12ல இருந்து அந்த குழந்தைக்கு மெனோபாஸ் வர வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போதைக்கு வந்து சே அபவுட் 50 இயர்ஸ். இது நான் உங்களுக்கு 11th இது நான் உங்களுக்கு ஒரு கணக்காகவே போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 38 இயர்ஸ் தான் இந்த பிள்ளையோடைய அந்த ஆளுடைய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகே, தென் செனசென்ட் ஃபேஸ். இது செனசென்ட் ஃபேஸ்ங்கிறது அவ்வளவுதான், அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 50 வயசுக்கு மேல இருந்து அவங்க இறக்குற வயசு வரைக்கும் டீஜெனரேஷன் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. இதுதான் செனசென்ட். செனசென்ட்னா ஓல்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குழந்தை, இது யூத், இது ஓல்டு பீப்புள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Why does எப்போலைசிஸ் டேக் பிளேஸ் இன் டேப்பம்? ஆமா, இந்த எப்போலைசிஸ் அப்படிங்கிற டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இன் டேப்பம் ஓல்டர் அண்ட் கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ். ஆமா, ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கிற ஒரு செக்மெண்ட். கிராவிட் அப்படிங்கன்னா மெச்சோர்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்பம் இப்படி இருக்கு. நம்ம இது படிச்சிருக்கோம்ல, நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு வரைஞ்சி போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, இதோ இதுதான் இந்த ஸ்டொபைலா நெக் ரீஜியன்ல இருந்து வருது. இது நம்ம அப்கோர்ஸ் ஸ்கோலக்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம இப்போ பிராக்டிக்கல் இதுலயும் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இந்த கடைசி இடத்துல இருக்குது இல்லடா, இந்த கடைசி இடத்துலதான் மெச்சூர் ஆகி வரும். அம்மா, இந்த மெச்சூர் ஆகுறது ஒன்னொன்னும் உடஞ்சி உடஞ்சி வந்துரும், வெளியே வந்துரும். ஓகே, அப்போலைசிஸ் தானாகவே இங்க இந்த உடம்புல இருந்து பிரிந்து வந்து விடுகிறது. இதுக்குள்ளேயே எம்ப்ரியோஸ் இருக்கும், எக் இருக்கும். அப்ப இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு க்ரோ ஆன் இட்ஸ் ஓன். இது ஒரு இண்டிவிஜுவலாகவே உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆர் கட் ஆஃப் சிங்லி ஆர் இன் குரூப்ஸ். ஒருவேளை ஒண்ணு ஒன்னா கூட கட் ஆகலாம், துண்டு துண்டா, அல்லது ஒரு குரூப் ஆஃப் துண்டுகள் அப்படியே உடஞ்சி கீழே விழலாம். கீழேனா கீழே இல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே இன்டென்ஸ்டைன்ல தான் வாழுது இல்லையா, பிக்கு கிட்டயும் இருக்கு. கரெக்டா? ஒருத்தர் பிரைமரி ஹோஸ்ட், இன்னொருத்தர் செகண்டரி ஹோஸ்ட். ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்ஃபரிங் த டெவலப்டு எம்பிரியோஸ் ஃப்ரம் மேன் டு பிக். ஓகே, write a brief note on how asexual reproduction takes place by gemmules. இந்த gemmules கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. occurs in fresh water and marine spongesல தான் இது நடக்குதாமா. கெம்யூ ஸ்பாஞ்ச், இஞ்சு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கெம்யூல் இஸ் a ஹார்ட் பால், ரொம்ப அப்படியே ஹார்ட் பாலா இருக்கும், இப்படி இருக்கும் நம்மளுடைய புக்ல. இது ஒரு ஹார்ட் பால். இதுக்கு உள்ள ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது உள்ளதான் உணவு வைத்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் இருக்கிறது. இதுதான் நம்ம ஆர்கியோசைட்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கெம்யூல என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட அட்வர்ஸ் ரியாக்ஷனா கண்டிஷனா இருந்தாலும், இது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொன்னமே, ஃபுட்டு, வாட்டரு, டெம்பரேச்சரு அதெல்லாம் நல்லா இல்லைனாலுமே இது வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது வரைக்கும் உள்ள இருக்கும். when conditions are favorable இந்த கெம்யூல்ஸ் begin to hatch. இது ஒன்னொன்னா பொரிய ஆரம்பிச்சிடும். அப்போ கெம்யூல்ஸ்னால புதிய இண்டிவிஜுவல் உருவாக இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா எப்படி கெம்யூலோடைய இது வேலை அப்படின்றத பாக்குறோம். கிவ் அ பிரீஃப் அக்கவுண்ட் ஆன் மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் இப்ப எனக்கு சொல்லுங்க. மல்டிபிள் ஃபிஷனுக்கு இன்னொருத்தர கூட நம்ம பார்த்தோம், அமீபாவை கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? மல்டிபிள் ஃபிஷனுக்கு என்சிஸ்மெண்ட்டுக்கு பார்த்தோமே, மல்டி நியூக்ளியேட்டட் செல்
பேரண்ட் மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் செல்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. The parent body divides into many similar daughter cells. Parent body. First nucleus divides repeatedly and then the cytoplasm. இது பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த நியூக்ளியஸ்க்கு ஏத்தது போல சைட்டோபிளாசம் சரௌண்ட் ஆயிடும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் மூலமா நியூக்ளியஸ் டிவிஷன்னா கரியோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவிஷன்னா சைட்டோகைனசிஸ். சைட்டோபிளாசம் என்சர்க்கிள்ஸ் நியூக்ளியஸ். மெனி ஸ்மாலர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் அ சிங்கிள் பேரண்ட். ஒவ்வொரு குட்டி 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 இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு சிங்கிள் பேரண்டாவே மாறிடும். எக்ஸாம்பிள் ஓடி செல்லாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஃபைன் ஆர்கினோடோக்கி, தெலிடோக்கி அண்ட் ஆம்பிடோக்கி. இது யூஸ்வலாவே நான் இப்படி சொல்லி கொடுப்பேன். ஆர்கினோனா ஆண்கள், ஆண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, ஒன்லி மேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை parthenogenesis. ஆமா, parthenogenesisனா without the process of fertilization, any egg that develops into an individual without the process of fertilization. ஞாபகம் இருக்கா? இது ஆர்கினோடோக்கி. இதுலயே பார்த்தினோஜெனிசிஸ்லயே ஆர்கினோடோக்கினா என்னன்னா, இது மூலமா உருவாகுற அந்த எக்ல இருந்து உருவாகுது இல்லையா, வெறுமனே மேல் மட்டும்தான் உருவாகும், ஆண்களை மட்டும்தான் இது கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஹனிபி. ஓகே, ஆண் தேனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, ஆர்கினோடோக்கி ஆண்கள் மட்டும், ஆண் தேனி ஆ ஆ ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க, மறக்கவே மாட்டீங்க. இது ஒரு நீட் கொஸ்டினும் கூட. தென் இது தெலிடோக்கி. தெலிடோக்கி தெலிடோக்கி இது வந்து பொண்ணுங்க, இது ஆண்கள் அப்படின்னோடனே இது பொண்ணுங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேர்ள்ஸ். ஓகே, சொலினோபியா தான் எக்ஸாம்பிள் இதுக்கு. ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இது ஆம்ஃபி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது தெலிடோக்கிய ஈஸியா எழுதலாம். ஆம்ஃபினா ரெண்டுல, போத்ல. போத் யார் யாரு? போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஏஃபீஸ் தான் எக்ஸாம்பிள். இது பாருங்க, ஆம்ஃபி ஏஃபி, ஆம்ஃபி ஏஃபி. இது ஆ ஆ ஆ. இது தெலிடோக்கி ஒன்லி கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சாலம்னா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா தனியா இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, சொலினோபியா. உங்களுக்கு நீங்க என்ன கீவேர்ட் மைண்ட்ல வச்சுக்கிறீங்களா ஞாபகம் எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க இது எழுதுனீங்களா நான் உங்களுக்கு மார்க் போட்டு போயிடுவேன். ஓகே, சரி. கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் இருக்கா? சம் ஆர்கானிசம்ஸ் லைக் ஹனிபீஸ் ஆர் கால்டு பார்த்தினோஜெனடிக் அனிமல்ஸ். ஒரு சில ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? பார்த்தினோஜெனடிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஹனிபி இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹனிபீஸ் ஷோ இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஆமா, பார்த்தினோஜெனிசிஸ் ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு கம்ப்ளீட், இன்னொன்னு இன்கம்ப்ளீட் இல்லையா? இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்க்கு ஹனிபீஸ் தான் எக்ஸாம்பிள். இப்போ இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹனிபீஸ் அன்ஃபர்டிலைஸ்டு எக், இன்னொன்னு ஃபர்டிலைஸ்டு எக். ஃபர்டிலைஸ்ட் எக். இப்போ எப்பவுமே அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்ல இருந்து ட்ரோன்ஸ் தான் உருவாகும். ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்ல இருந்து எப்பவுமே யார் உருவாகுவாங்க அப்படின்னா குயின் உருவாகும், அப்புறம் ஒர்க்கர் பீ உருவாவாங்க. இது ஓகேவா? இது ஆண்கள், இது ஒர்க்கர்ஸ் வந்து என்னது இம்பார்ட்டன்டா. இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லிக்கிறோம், இந்த குயின் தான் இதுங்களையே இன்ஃபர்டைலா மாத்துது இல்லையா? இந்த ஸ்டிரைல் ஃபீமேல் ஒர்க்கர்ஸும் குயினையும் எதுல இருந்து வருது அப்படின்னா ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து வருது. ஓகே, கிளியர்? நல்லா இருக்குல்ல? சரி, இப்ப பாருங்க, ஏன் அப்படி சொல்றோம்? மேல் ஹனிபிக்கு எப்பவுமே 16 தான், ஆண்கள் 16, ஆண்கள் 16, பொண்ணுங்க 32. பொண்ணுங்களுக்கு 32 பல்லையும் காட்டு சிரிப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆண்கள் 16 தான், நாம பாதி தான் அவங்களோடதுல, நம்ம அடக்கமானவங்க அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்கடா பாய்ஸ். கேர்ள்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஓகே, மேலுக்கு வந்து 16 குரோமோசோம்ஸ், ஃபீமேலுக்கு வந்து 32 குரோமோசோம்ஸ். இதுல வந்து 32 குரோமோசோம்ஸ் இருக்கும், இது 12 குரோமோசோம்ஸ் 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ மேல் ஹனிபீஸ் டெவலப் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ், ஸோ தே ஹேவ் ஒன்லி ஹாப்ளாய்டு நம்பர். ஏன் சொல்லுங்க செல்லங்களே?
ஹாப்ளாய்டு நம்பரு 1n தான். அப்ப இன்னொருத்தர் வந்தா மட்டும்தான் 2n மாறும். அப்ப 1n இருக்கிற வரைக்கும் இது அன்ஃபர்டிலைஸ்டு தான். 2n இன்னொருத்தரோட ஷேர் அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்ப இது 2n இருக்கிறதுனால இது டிப்ளாய்டு நேச்சர்ல இருக்கு. ஸோ டிப்ளாய்டு நேச்சருங்கிறதுனால தான் 22 குரோமோசோம்ஸ். ஓகே. Females develop from fertilized egg and they have diploid number 32. இது எப்பவுமே குழப்புற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்லி கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கடன்னு எழுதிடுவீங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. இந்த இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன டயக்ராம் கேட்கலாம் உங்களுக்கு அப்படின்னா ட்ரா அண்ட் லேபிள் கூட கேட்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு அமீபா, கான்ட்ராக்டைல் வேக்யூல் ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு நியூக்ளியஸ், இது ஹயலின் ஏரியான்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இது எப்படி பிரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாருங்க, நியூக்ளியஸ் இதுதான் பிரியுது ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா தான் சைட்டோபிளாசம் பிரியும். பிரியும் போது டாட்டர் செல்ஸ்ல கான்ட்ராக்டைல் வேக்யூலும் இந்த மாதிரி நியூக்ளியர் மெம்பரேனும் போட்டுக்கோங்க. நியூக்ளியஸ் இல்லடா செல்லங்களே, நியூக்ளியர் மெம்பரேன். ஓகேவா? இது சைட்டோபிளாசம். able to get me? சரி, அடுத்தது போயிடலாம். தோ ஸ்பாஞ்சஸ், கெம்யூல், இந்த குட்டி 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 குட்டியா இருக்கிறது தான் ஆர்கியோசைட்ஸ். ஃபுட் லேடன் செல்ஸ் தான் நம்ம ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மைக்ரோபைல் வழியா தான் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது வெளியே வந்துடும். ஓகே. இது அவுட்டரு, இது மோனாக்சின் ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோனாக்சான் ஸ்பிக்யூல்ஸ். இது இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன். இது ஈஸியாவே வரைஞ்சிருவீங்க. இப்படி ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு ஒரு பாலை போட்டுருங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஹோப் யூ என்ஜாய்டு திஸ் செஷன். இப்போ அடுத்ததுல இருந்து நான் 5 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட். என் கூடவே இருங்க. இன்னைக்கு கதை கேட்குற மாதிரி கேளுங்க. கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா we will be able to complete our part. கடன்னு எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவும் நம்ம முடித்து விடலாம்.